சென்ட்ரிஃபியூஜ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கோதுமையோ இல்லை அரிசியோ அரைச்சி தண்ணியிலையோ ஆர்கானிக் சால்வெண்ட்லையோ போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பெஸ்டிசைட்லாம் வெளியே எடுக்கும் பொழுது அந்த சாலிட்னு சொல்லுவோம், அதாவது அது திடப்பொருளாக இருக்கிறதையும் திரவ பொருளாக இருக்கிறதையும் பிரிக்கணும்னா சென்ட்ரிஃபியூஜில் போட்டு தான் நாங்கள் பிரிக்கணும். இந்த சென்ட்ரிஃபியூஜ் மூலமாக என்ன பண்ணுறோம், திரவத்தையும் திடத்தையும் பிரிச்சிடும். முதல்ல திடத்தை பிரிச்சுறதுனால, திடப்பொருளை பிரிச்சுறதுனால திரவத்தில் அந்த திடப்பொருளாகிய அந்த கோதுமையின் மாவுல இருந்து இருக்கக்கூடிய பெஸ்டிசைட்லாம் திரவத்தில் வந்துடும். அப்புறம் அந்த திரவத்தை எடுத்து தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த வேக்யூம் ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணுறோம். இதுக்கு பேர் வேக்யூம் ஃபில்டர்னு பேர். இதில் வந்து நாங்கள் ஃபில்டர் பண்ணுறோம். இது வேக்யூம் கிரியேட் ஆகி இது ஃபில்டர் ஆகும். இது மூலமாக வேக்யூம் கிரியேட் ஆகுது. கிரியேட் ஆகிறத இதில் ஊற்றி நாங்கள் ஃபில்டர் பண்ணலாம். அதாவது இது ஒரு ஃபில்டர் பேப்பர். முன்னாடியே இந்த சென்ட்ரிஃபியூஜ் பண்ணதை வந்து இன்னும் ஃபில்டர் பண்ணுறதுக்காக, இன்னும் அதை வந்து அந்த திரவத்தை சுத்தமாக்குறதுக்காக இந்த ஃபில்டர் பேப்பரை யூஸ் பண்ணி இதில் நாங்கள் வச்சு, இதில் வேக்யூம், அதாவது இது வேக்யூம் பம்பு, அதனால் இதில் வேக்யூம் இருக்குது. நாங்கள் அப்படி மிக்ஸ் பண்ண எந்த ஒரு பொருளையும் இதில் நாங்கள் ஊற்றும் போது இது வந்து ஃபில்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா வேக்யூம் இருக்கிறதுனால குயிக்காக ஃபில்டர் ஆகும், வேகமாக இது ஃபில்டர் ஆகும். அப்படி ஃபில்டர் ஆனவொடனே இன்னும் ஃபில்ட்ரேஷன் பண்ண சுத்தப்படுத்தப்பட்ட ஒரு பொருளை தான் எடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம், கான்சன்ட்ரேட் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். கோதுமையிலெல்லாம் பூச்சிகள் இருந்ததுன்னா அந்த பூச்சிகள் யூரிக் ஆசிட்னு, அது நம்ம எப்படி யூரின் நமக்கு வருதோ அதே போல் அதுக்கு யூரிக் ஆசிடை வெளியே விடும். அதாவது பை ப்ராடக்ட், அதனுடைய பை ப்ராடக்ட். அதனுடைய அளவுகளை நம்ம பார்க்கும்போது அந்த யூரிக் ஆசிடை எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல் அதை என்ன பண்ணுறோம், வாட்டரில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துறோம், சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுறோம், ஃபில்டர் பண்ணுறோம். ஃபில்டர் பண்ணுறதோட நாங்கள் சோடியம் சயனைடையும் பெனிடிக்ட் யூரிக் ரியேஜென்ட்டையும் சேர்த்தோம்னா யூரிக் ஆசிட் இருந்தால் ப்ளூ கலர் வரும், இல்லைன்னா ப்ளூ கலர் வராது. அந்த கெமிக்கலை சேர்த்தோம், இது யூரிக் ஆசிட் இருந்ததுனால ப்ளூ கலர் வருது. இதில் அதே கெமிக்கல் ஆனால் ஒன்றுமே இல்லை, வெறும் டிஸ்டில் வாட்டரில் சேர்த்துருக்கிறோம், ப்ளூ கலர் வரல. ஏன்னா யூரிக் ஆசிட் கிடையாது, டிஸ்டில் வாட்டரில் யூரிக் ஆசிட் கிடையாது. அதனால் இந்த ப்ளூ கலரை ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டரில் ரீட் பண்ணுறோம். எங்கிட்ட யூவி ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் இருக்குது, அதில் ரீட் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுறோம், அது எவ்வளோ அளவு இருக்கிறத நாங்கள் தரம் கண்டுபிடிக்கிறோம். இது எல்லாவற்றையும் எக்ஸ்ட்ராக்ஷனுக்காக அது மாதிரி ஃபைனல் பண்ணி, அதாவது முடிவாக கொண்டு வரக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுடைய எண்ட் பாயிண்ட்டுக்காக யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் தான் இவைகள். ஆனா அதனுடைய எண்ட் பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம், முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை கரெக்டா கண்டுபிடிக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் ரெண்டு வந்து, ஒன்னு யூவி ஸ்பெக்ட்ரோமீட்டர், இன்னொன்னு கேஸ் குரோமட்டோகிராஃப். மக்களுக்கு, பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய தரத்துல ரொம்ப 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 தகுதியாக இருக்கிறது. ஏன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கு, அதனுடைய அளவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கு. இப்போ இந்த ரிப்போர்ட்டை நான் எங்கள் DGMQC கிட்ட, அதாவது டிப்டி ஜெனரல் மேனேஜர் குவாலிட்டி கண்ட்ரோல், அவங்க கிட்ட நான் சப்மிட் பண்ணுவேன். அவங்க அதை பார்த்துட்டு என்னோட கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, மற்றும் டிஸ்கஸ் பண்ணி அது ஓகே அப்படின்னதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த குடவுனுக்குரிய இடத்துக்கு அனுப்புவாங்க. அனுப்பும்போது அந்த ஸ்டாக் வந்து வெளியே பொதுமக்களுக்கு கொடுக்கப்படும். அதனால் பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடியது எல்லாவற்றையுமே நாங்கள் தகுதியாக இருக்குதான்னு பார்க்குறோம். முக்கியமாக எந்த ஒரு ஸ்டாக்கும் 2 வருஷத்துக்கு மேலே நாங்கள் வைத்திருந்தால், அந்த 2 வருஷத்துக்கு மேலே வைக்கிற எல்லா ஸ்டாக்கையுமே நாங்கள் இது போல டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பொதுமக்களுக்கு கொடுக்கிறோம்.